ஸ்பிரிச்சுவலா நீங்க உங்க மேல நீங்க ரிசர்ச் பண்ணிக்கிட்டாக்கா உங்களை பத்தி நிறைய விஷயம் புரியும். உங்களோட வில் சின்சியர் ஆனப்ப என்ன ஆகும்னாக்கா யுவர் மைண்ட் கெட்ஸ் ரெக்டிஃபைட். அந்த மைண்ட் ரெக்டிஃபை ஆயிட்டாலே போறோம், உங்க வாழ்க்கை ஹாப்பியா இருக்கும். நம்ம உடம்புல மைண்ட் எங்க இருக்கு? ஆன்மா எங்க இருக்கு? லேர்னிங் டு பி கிரேட். ஒரு கிரேட்டா எப்படி இருக்கிறது? எல்லாருக்கும் கிரேட்டா இருக்கணும்னு ஆசை. சி, கிரேட்டுக்கும் பெஸ்ட்டுக்கும் டிஃபரன்ஸ் தெரியும். பெஸ்ட்னா கம்பேரிசன் இருக்கும். மற்றவங்களை கம்பேர் பண்ணி தான் நீங்க பெஸ்ட்னு சொல்ல முடியும். ஸோ கிரேட்ன்றது தெர் இஸ் நோ கம்பேரிசன். எனக்கு நானே கிரேட், உங்களுக்கு நீங்களே கிரேட். கிரேட்னா யூ ஆர் த பெஸ்ட் ஆஃப் யூ ஆர் த பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் யுவர் செல்ஃப். யூ ஆர் த பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் யுவர் ஓன் செல்ஃப். தட் மீன்ஸ் யூ ஆர் கிரேட். ஸோ இந்த சைனீஸ் என்லைட்டன் மாஸ்டர் கன்ஃபியூஷியஸ் சொன்ன லேர்னிங் டு பி கிரேட் என்ற ஒரு கான்செப்ட். நீங்க கிரேட்டா இருக்கணும்னா நீங்க சின்சியரா இருக்கணும். சின்சியரா இருக்கிறவங்க மட்டும்தான் கிரேட்டா இருக்க முடியும். சின்சியரா இல்லைன்னா நீங்க ரொம்ப ஆர்டினரியா இருப்பீங்க. யூ வில் லாங்குவிஷ் இன் யுவர் ஆர்டினரி செல்ஃப். யூ வில் லாங்குவிஷ் இன் யுவர் ஆர்டினரி செல்ஃப் இஃப் யூ ஆர் நாட் சின்சியர். இஃப் யூ ஆர் சின்சியர் யூ ஆர் பவுண்ட் டு பி கிரேட். நீங்க சின்சியரா இருந்தா கண்டிப்பாக நீங்க கிரேட்டா தான் இருக்க முடியும், கிரேட்டா தான் வருவீங்க. அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாங்க இந்த தமிழ் மூவிஸ்ல கூட, நீ நல்லா வருவடா அப்படின்ட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ நல்லா வருவடா அப்படின்னாக்கா அது கொலோக்கியல் லாங்குவேஜ்ல நீ நல்லா வருவடானாக்கா யூ வில் பி கிரேட். நீ நிறைய ரொம்ப திறமைசாலி, நல்லா வருவ நீ. ஸோ எப்படி கிரேட்டா இருக்கணும்னாக்கா யூ ஹேவ் டு பி சின்சியர். த வில் ஷுட் பி சின்சியர். சின்சியரா இருக்கணும்னாக்கா அங்க நாலேஜ் எக்ஸ்பேண்ட் ஆகும். எங்க உங்க நாலேஜ் எக்ஸ்பேண்ட் ஆகுதோ அங்க அந்த வில் பிகம் சின்சியர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு பிரமிட் பத்தி தெரியாது அவ்வளவா. பிரமிட் பத்தி உங்களுக்கு நாலேஜ் இல்லை. ஸோ உங்களுக்கு பிரமிட் கட்டணுன்ற சின்சியாரிட்டி இருக்காது. பிரமிட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்ற சின்சியாரிட்டி கூட இருக்காது. ஏன்னா உங்களுக்கு அதை பத்தி தெரியல, நாலேஜ் இல்லை. அதே உங்களுக்கு அந்த பிரமிட் பத்தி கொஞ்சம் நாலேஜ் இருக்கு, கொஞ்சம் புக்ஸ் படிச்சிருக்கீங்க, இல்லை யாருன்னா சொன்னது கேட்குறீங்க, கொஞ்சம் நாலேஜ் இருக்கு அப்படின்னாக்கா என்ன பண்ணுவீங்க? நீங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க. எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு யூ ஷோ யுவர் சின்சியாரிட்டி. இந்த பிரமிடை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும், என்னதான் இருக்கு இந்த பிரமிட்ல, அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க குட்டி குட்டி ரிசர்ச் பண்ணிட்டு, ஓ எவ்வளவு விஷயம் இருக்கா பிரமிட்ல, அப்ப நானே என் வீட்டு மேல ஒரு பிரமிட் கட்டிடுறேன். என்னோட மொத்த வீடு எனர்ஜைஸ் ஆயிடும். டெய்லி நான் தியானம் பண்ணலாம், வீட்டுக்கு யார் வந்தாலும் அவங்கள பிரமிட்ல உட்கார வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தென் நீங்க அந்த பிரமிட் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ அந்த பிரமிட் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு எவ்வளவு சின்சியாரிட்டி வந்துச்சுன்னா பிகாஸ் ஆஃப் த நாலேஜ். நாலேஜ் இஸ் பவர். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, நாலேஜ் இஸ் பவர். அந்த நாலேஜ் இருக்கிறப்போ யூ வில் பிகம் சின்சியர். எதை பத்தி நாலேஜ் இருக்கோ அது அந்த டிபார்ட்மெண்ட்ல அந்த ஃபீல்ட்ல நீங்க சின்சியரா. நீங்க நல்ல வியாபாரம் பண்ணோம் அப்படின்னா சின்சியரா வியாபாரம் பண்ணணும், நல்ல எஃபோர்ட் பண்ணணும், தொழில் பண்ணணும், ப்ராஃபிட், லாஸ், சப்ளை செயின், லாஜிஸ்டிக்ஸ், எங்க நம்ம ₹1 சேவ் பண்ணணும், எங்க நம்ம ₹1 செலவு பண்ணணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நீங்க புரிஞ்சுக்கணும்னாக்கா யூ நீட் டு ஹேவ் த நாலேஜ் ஆஃப் த பிசினஸ். அந்த நாலேஜ் இல்லைன்னாக்கா யூ கேனாட் டூ a sincere business. ஸோ நாலேஜ் இஸ் பவர். ஸோ சின்சியாரிட்டி உங்களுக்கு வேணும், சின்சியாரிட்டி உங்களுக்கு டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு எக்ஸ்பேண்ட் யுவர் நாலேஜ். கொஞ்சம் இருக்கு நாலேஜ், பட் அதை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கான முயற்சி பண்ணணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, இந்த நாலேஜ் எப்படி சார் எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்னா யூ ஹேவ் டு இன்வெஸ்டிகேட் தி திங்ஸ். when you investigate the things the knowledge expands. அந்த இன்வெஸ்டிகேஷன் நீங்க பண்றப்போ உங்களுக்கு அந்த இன்வெஸ்டிகேஷன்ல you will get lot of data, research data, experiment data. ஸோ அந்த இன்வெஸ்டிகேட்டிவ் மைண்ட் தான் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா சயின்டிபிக் டெம்பர். ஸோ when you investigate the things then knowledge expands. நீங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணீங்கன்னா அந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு டேட்டா, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்னாக்கா அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல ஒரு டேட்டா இருக்கும், அந்த டேட்டா கலெக்டட்ல உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ
When you investigate the things, your knowledge expands. When your knowledge expands, then your will becomes sincere. Physical aspects la neenga experiment pannீங்கனாக்கா physical knowledge, spiritual aspects la neenga experiment pannீங்கன்னா spiritual knowledge. என்னை பத்தி நான் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கேன். 2.5 years நான் மெடிடேஷனுக்குள்ள என்ட்ரு ஆனதே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல தான். 2.5 வருஷம் என்னை பத்தி நானே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணேன். நிறைய ரிசர்ச், நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கிட்டேன். என்னை பத்தி நான் நிறைய விஷயங்கள் கண்டினியூஸ் ரிசர்ச் மோட்ல இருப்பேன். ஒவ்வொரு நாளுமே என்னோட தாட்ஸ் எப்படி இருக்கு, என்னோட எமோஷன்ஸ் எப்படி இருக்கு, நான் ஏன் இந்த மாதிரி சிந்திக்கிறேன், இதுக்கான ரூட் காஸ் என்ன. ஸ்பிரிச்சுவலா நீங்க உங்க மேல நீங்க ரிசர்ச் பண்ணிக்கிட்டாக்கா உங்களை பத்தி நிறைய விஷயம் புரியும். அதுக்கப்புறம் உங்க பத்தி நிறைய விஷயம் புரிஞ்சாக்கா யூ பிகம் மோர் சின்சியர். நான் ஃபர்ஸ்ட் தியானம் பண்ண ஒரு வாரத்திலேயே என் வாழ்க்கையில ஏகப்பட்ட மாற்றம் வந்துருச்சு. ஜஸ்ட் 1 week மெடிடேஷன், நான் உடனே வெஜிடேரியன் ஆயிட்டேன். அதாவது அந்த கான்சியஸ்னஸ் மாறிடுச்சு, இந்த கான்சியஸ்னஸ் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. அந்த ஒரு உயிரை கொண்டு நான் சாப்பிடணுமா அப்படின்ற ஒரு திங்கிங், ஒரு கான்சியஸ்னஸ் ஷிஃப்ட் ஆயிட்டு ஐ கேனாட் கில் என் அனிமல்ஸ், நானும் அனிமலும் வேற இல்லை. ஸோ கான்சியஸ்னஸ் ஷிஃப்டட், நானும் மற்றவங்களும் வேற இல்லை, நான் எல்லாமே ஒரே எசன்ஸ் தான். ஒரே வாரம் மெடிடேஷன்ல ஐ அம் தி சேம் எசன்ஸ் ஆஃப் எவ்ரிபடி. ஸோ யார் மேலேயும் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, ஐ ஹேவ் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி, இப்படின்றதெல்லாம் வந்துருச்சு 1 weekல. ஆனா இது ஒரு வாரத்திலேயே இவ்வளவு சேஞ்சஸ் இருக்கே, அப்போ இதோட முடிவு என்ன நான் பார்க்கணும் அப்படின்ட்டு ஐ ஸ்டார்டட் கோயிங் இன்டு தி ரிசர்ச் அபவுட் மை செல்ஃப். எல்லாம் பந்து, ஜாப் எல்லாமே ஃபினிஷ்ட், நோ இன்ட்ரெஸ்ட். வேலைக்கு போனா பணம் தான் கிடைக்கும், பட் என்னை பத்தி எனக்கு டேட்டா கிடைக்குது, திஸ் இஸ் பிரைஸ்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜாப் அப்ளை பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் கூட இல்லை. ஐ மீன் த ரிசர்ச் ஃபீல்டு, ரிசர்ச் மோடுக்கு வந்துட்டேன் நான். அப்போதைக்கு பர் டே 8 hours 10 hours மெடிடேஷன், ரெஸ்ட் ஆஃப் த டைம் மைண்ட்ஃபுல்னஸ். சில நாள் தூங்கவே மாட்டேன், தூங்காம இருந்தாக்க என் பாடி எப்படி ரியாக்ட் ஆகும். ஃபுல்லா மெடிடேஷன் பண்றேன். ஓகே, 1 hour மெடிடேஷன் இஸ் ஈக்குவல் டு 6 hours ஆஃப் ஸ்லீப் பண்றாங்க, இது உண்மையா நான் செக் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி சாப்பிடாம இருந்தா எப்படி, நான் ஃபுல்லா மெடிடேஷன் பண்றேன், நிறைய காஸ்மிக் எனர்ஜி இருக்கு, ஸோ நான் சாப்பிடாம எத்தனை நாள் முடியும். இந்த மாதிரி ஏகப்பட்ட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். அதுக்கப்புறம் என்னோட எமோஷன்ஸ் மேல நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், என்னோட லிமிடேஷன்ஸ் மேல நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். ஓகே, ஸோ மெடிடேஷனுக்கு முன்னாடி நான் ஒரு இந்தியன். ஓகே, என்னோட மெடிடேஷன் ஜர்னி எல்லாமே ஆஸ்திரேலியாவில் நடந்தது. ஸோ மெடிடேஷன் பண்றதுக்கு முன்னாடி நான் ஒரு இந்தியன், நான் ஒரு இன்ஜினியர், நான் இந்த ஃபேமிலியில பிறந்தேன், நான் ஜாயிண்ட் ஃபேமிலியில பிறந்தேன், நான் இந்த கம்யூனிட்டி, ஓகே நான் ஒரு ஹிந்து கம்யூனிட்டி, அண்ட் மை பிலீஃப் சிஸ்டம்ஸ் ஆர் திஸ் அண்ட் தட் அப்படின்ற ஐடென்டிஃபிகேஷன்ஸ் நிறைய இருந்துச்சு. மெடிடேஷன் பண்ண பிறகு ஒவ்வொரு லேயர் ஐடென்டிட்டிஸ் போயிட்டே இருந்தது. நோ அது இல்லை, நான் அது இல்லை, நான் இது இல்லை, அது இல்லை, அது இல்லை. கடைசியில யார், நான் பியூர் கான்சியஸ்னஸ், பியூர் எனர்ஜி. ஸோ இஸ் எவ்ரிபடி. ஸோ அப்போ நான் பியூர் எனர்ஜினா ஏன் இந்த எமோஷன்ஸ் என்ன பாதிக்குது, எதுக்கு எனக்கு இன்னும் பயம் வருது, மற்றவங்க மாதிரி நான் ஏன் இல்லை, மற்றவங்க மாதிரி நான் ஏன் சிந்திக்க மாட்டேன்றேன். we are all சேம் அப்படின்றாங்க. ஸ்பிரிச்சுவலா we are all சேம், பட் ஏன் என்னோட திங்கிங் டிஃப்ரெண்டா இருக்கு, மற்றவங்க திங்கிங் டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஜென்ம பரம்பரை பத்தி புரிஞ்சுக்கிட்டேன், அண்டர்ஸ்டுட் மை லைஃப் டைம்ஸ். ஸோ இந்த யோக பரம்பரை, ஜென்ம பரம்பரை இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நான் எங்கிருந்து வந்தேன், வாட் இஸ் மை மிஷன். நம்மளை போலே மற்றவங்க இருக்க மாட்டாங்க, நம்மளை போலே மற்றவங்க இருக்கணும்னு எதிர்பார்க்கறது பெரிய தப்பு. எவ்ரிபடி ஹேஸ் தேர் ஓன் ஜர்னி, ஸோ எவ்ரிபடி இஸ் ரைட். இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணேன். மெடிடேஷன்ல நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணேன். அட் த சேம் டைம் தி வே ஐ இன்டராக்ட் வித் தி பீப்புள், ஃபுல் அவேர்னஸ் இருக்கும். யார்கிட்ட நான் பேசுறேன்னா கம்ப்ளீட் அவேர்னஸ் இருக்கும். அவங்க கண்ணே பார்த்துட்டு இருக்கோம், அவங்க வாய் திறந்து அடுத்த வார்த்தை என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு அவங்க கண்ணை பார்த்துட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு அவேர்னஸ், அலர்ட்னஸ்ல இருப்பேன். யோசிச்சு பாருங்க, 8 மணி நேரம் 10 மணி நேரம் தியானம் பண்ணி ஃபுல்லா மைண்ட்ஃபுல்னஸ் வந்து அந்த மாதிரி தான். ஸோ தி கிரேட் என்லைட்டன் மாஸ்டர் கன்ஃபியூஷியஸ் சொன்னது என்ன அப்படின்னா, when you investigate the things, your knowledge expands. When your knowledge expands, your will becomes sincere. நான் ஸ்பிரிச்சுவலா நிறைய ரிசர்ச் பண்ணேன். So my will to become enlightened becomes stronger. இதே நீங்க பிசிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல, பிசிக்கல் சயின்ஸ்ல நீங்க நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அந்த நாலேஜ் எடுத்தீங்கன்னா பிசிக்கல் நீங்க சக்சஸ்ஃபுல்லா. ஓகே, ஸோ உங்களோட வில் சின்சியர் ஆனப்ப என்ன ஆகுனாக்கா, யுவர் மைண்ட் கெட்ஸ் ரெக்டிஃபைட். இது அடுத்த ஸ்டெப்.
when your mind gets rectified, then you will live a happy life. அந்த மைண்ட் ரெக்டிஃபை ஆயிட்டாலே போறோம், உங்க வாழ்க்கை ஹாப்பியா இருக்கும். ஜஸ்ட் அந்த ஒரே ஒரு ஆஸ்பெக்ட் தான் மைண்ட். மைண்ட்னா என்ன? மைண்ட் ஒரு இன்டர்ஃபேஸ், அந்த பாடிக்கு சோலுக்கு நடுப்புற ஒரு இன்டர்ஃபேஸ் தான் மைண்ட். நம்ம உடம்புல மைண்ட் எங்க இருக்கு? உடம்பு பூரா இருக்கு. ஆன்மா எங்க இருக்கு? உடம்பு பூரா இருக்கு. நிறைய பேர் உடம்புக்குள்ள ஆன்மா இருக்குன்னு நினைப்பாங்க. ஆனா ஆன்மா தான் உடம்பு பிடிச்சி வச்சிருக்கு. ஆன்மாக்குள்ளதான் உடம்பு இருக்கு, உடம்புக்குள்ள ஆன்மா இல்லை. ஏன்னா ஆன்மான்றது பெரிய சூப்பர் செட், பிசிக்கல் பாடின்றது சப்செட். ஸோ when the mind gets rectified, individual life will be happy. உங்க இண்டிவிஜுவல் செல்ஃப், அதாவது you will cultivate your individual self. கல்டிவேட் பண்ணுவீங்க. இந்த கார்டனை பியூட்டிஃபுல்லா கல்டிவேட் பண்ற மாதிரி you will cultivate your individual self. When the mind is rectified, you will cultivate your individual self. உங்க இண்டிவிஜுவல் செல்ஃப் கல்டிவேட் ஆனா you will be happy. Your life becomes a beautiful garden. So உங்க இண்டிவிஜுவல் லைஃப் கல்டிவேட் ஆனா என்ன ஆகும்? Your family is in order. உங்க இண்டிவிஜுவல் செல்ஃப் உங்க குடும்பத்தை அஃபெக்ட் பண்ணும் பாசிட்டிவா. நீங்க சந்தோஷமா இருந்தா உங்க குடும்பத்துல எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. யோசித்து பாருங்க, நீங்க டென்ஷன் ஆயிட்டு நீங்க இரிட்டேட்டடா இருந்தீங்கன்னாக்கா உங்க குடும்பத்துல எல்லாரும் அந்த டென்ஷனை ஃபீல் பண்ணுவாங்க, அந்த இரிட்டேஷனை ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ நீங்க பீஸ்ஃபுல்லா காமா இருந்தீங்கன்னா அது உங்க வீட்டுல இருக்கிறவங்கள பாதிக்கும். கொஞ்சம் டைம் எடுக்கும், இன்னும் பாதிக்கும், டெஃபினட்டா பாதிக்கும். நான் ஃபர்ஸ்ட் தியானத்துல வரப்ப எங்க வீட்டுல யாருமே தியானம் 3 வருஷம் யாரும் புரிஞ்சுக்கல. அதுக்கப்புறம் ஒரு நாள் எங்க அம்மா கேட்டாங்க, எப்படிடா நீ மட்டும் சந்தோஷமா இருக்கிற லைஃப்ல, எது நடந்தாலுமே நீ சந்தோஷமா இருக்கிறீங்க, என்னால மட்டும் அந்த மாதிரி இருக்க முடியலையே, டென்ஷனா இருக்கே அப்படின்னா, தியானம் பண்ணுங்க, நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க. தியானம் பண்ண சந்தோஷமா இருக்குமா? எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இப்போ நான் என் குடும்பத்துல எல்லாரும் தியானம் பண்றேன். ஸோ டைம் பிடிக்கும். ஃபர்ஸ்ட் நான் இம்பாக்ட் ஆனேன், அதுக்கப்புறம் ஃபேமிலி இம்பாக்ட் ஆச்சு. டைம் பிடிக்கும். சில குடும்பத்துல உடனே வருவாங்க, சில குடும்பத்துல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒன்னா வருவாங்க தியானத்துல. சில குடும்பத்துல கொஞ்சம் டைம் பிடிக்கும், 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம், டசன்ட் மேட்டர். ஆனா உங்க குடும்பத்தை இம்பாக்ட் பண்ணும், டெஃபினட்டா பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் செல்ஃப் கல்டிவேட் ஆகும், அதுக்கப்புறம் இட் இம்பாக்ட்ஸ் த ஹோல் ஃபேமிலி. ஓகே, ஸோ இந்த ஃபேமிலி இம்பாக்ட் ஆன பிறகு தென் த நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகும்னாக்கா, இட் இம்பாக்ட்ஸ் த கம்யூனிட்டி. தென் தெர் இஸ் ஆர்டர், there is order in the state. Then there is peace and happiness in the whole of the planet. So முதல்ல எங்க இம்பாக்ட் ஆகும்? The self should be impacted. இந்த planet earth பியூட்டிஃபுல்லா பண்ணணும். Okay, we need an enlightened planet earth. தியான ஜகத், ஞான ஜகத், we need enlightened planet earth. But it starts with you. அது உங்களை இருந்து ஆரம்பிக்கும். நீங்க 10 பேருக்கு போய் தியானம் சொல்லி கொடுத்து அந்த 10 பேரு மெடிடேஷன் பண்ணி நான் ஓகே நான் இந்த உலகத்துக்கு சர்வீஸ் பண்றேன், இந்த உலகத்துக்கு சர்வீஸ் பண்றேன், ஓகே நீ தியானம் சொல்லி கொடுக்குற, ஓகே தட் இஸ் ஃபைன், அதுக்கான புண்ணியம் கிடைக்கும். தியானம் சொல்லி கொடுத்தா உனக்கு தியானம் சொல்லி கொடுத்த புண்ணியம் கிடைக்கும். பட் நீ தியானம் பண்றியா? நீ தியானம் பண்ணாதான் உன்னோட இண்டிவிஜுவல் லைஃப் மாறும், சந்தோஷமா இருக்கும். உன்னோட இண்டிவிஜுவல் லைஃப் மாறினாதான் உன் குடும்பம் அஃபெக்ட் ஆகும், உன் குடும்பம் மாறும். உன் குடும்பம் மாறினாதான் இந்த நாடு உருப்படும், இந்த நாடு உருப்பிட்டாதான் இந்த உலகமே உருப்படும். ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் வித் யூ. ப்ராக்டிக்கலா நம்ம என்லைட்டடா இருக்கிறோமா அப்படின்னு பார்க்கணும். சில பேர் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில ஓகே நான் மெடிடேஷன் பண்றேன், எனக்கு மைண்ட் பீஸ்ஃபுல்லா இருக்கு, ஓகே நான் சர்வீஸ் பண்றேன்ட்டு அவங்க மெடிடேஷன் பண்றது விட்டுருவாங்க. அவங்க மெடிடேஷன் பண்றதை விட்டுட்டு நான் சீனியர் மாஸ்டர் ஆயிட்டேன், நான் மற்றவங்களுக்கு தியானம் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்ட்டு, ஓகே நீங்க மற்றவங்களுக்கு தியானம் சொல்லி கொடுத்தா கண்டிப்பா உங்களுக்கு அந்த புண்ணியம் கிடைக்கும். பட் வாட் அபவுட் யுவர் என்லைட்மெண்ட்? வாட் அபவுட் யுவர் ஃபேமிலி? ஸோ நீங்க மெடிடேஷன் பண்றது உங்க வில் சின்சியரா நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கும் அது பாதிப்பு, ஒரு பாசிட்டிவ் கிரேட் இம்பாக்ட். உங்களையும் அது நல்ல பாசிட்டிவா இம்பாக்ட் பண்ணும், மிராக்குலஸா இம்பாக்ட் பண்ணும். உங்க குடும்பத்தையும் பாதிக்கும், உங்க நாடையே பாதிக்கும், இந்த உலகத்தையே பாதிக்கும். 1% becoming enlightened impacts the whole of the planet. So அதுக்கு நடக்கணும்னா your will has to be sincere. அந்த will sincere இருக்கணும்னா knowledge has to be expanded. அந்த knowledge expand ஆகணும் அப்படின்னாக்கா
You have to investigate the things. Only when you are a sincere person, நீங்க சின்சியரா இருந்தா மட்டும்தான் you will be a great person. இதுதான் லேர்னிங் டு பி கிரேட். எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், நான் ஒரு கிரேட் பர்சனா இருக்கணும், அவர் நல்ல பெரிய ஆளா வரணும் அப்படின்ட்டு எல்லாருக்கும் ஆசை இருக்கும். ஆனா அதுக்கு அந்த ஆசையா இல்லாம அது கிரேட்டா வரணும்னா சின்சியாரிட்டி இருக்கணும். இந்த சின்சியாரிட்டி இருக்கணும்னா நாலேஜ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அந்த நாலேஜ் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு சயின்டிபிக் டெம்பர் வேணும், இன்வெஸ்டிகேட் பண்ணணும், பிளைண்டா நம்ப கூடாது. எவ்வளவு பெரிய என்லைட்டன் மாஸ்டராவது இருக்கட்டும், சொன்னாக்கா அதை அப்படியே ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி எடுத்துக்கினா அதை நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். அப்பதான் அந்த ஞானம் உங்களை சம்பந்தப்பட்டது, அப்பதான் அந்த ஞானம் உங்களுக்கு உதவும். ஐயோ என் குருஜி சொல்லிட்டாரு நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னா no, you will not be great. சோ நீங்க அது குருஜி சொன்னதை காதுல வாங்கிட்டு நீங்க அது நடைமுறைக்கு நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னாக்கா then you will be great. தியரிட்டிக்கலா உங்களுக்கு நிறைய புரியும், அது உங்களுக்கு எந்த கிரேட்னஸ்க்கும் உதவாது. பட் எப்போ நீங்க அந்த தியரிய பிராக்டிக்கலா நீங்க கொண்டு வரீங்களோ அப்போ யூ வில் பி கிரேட். அந்த தியரிய பிராக்டிக்கலா கொண்டு வரதுக்கு உங்களுக்கு சின்சியாரிட்டி, அந்த சின்சியர் வில் வேணும், the will power. அந்த வில் பவர், அந்த சின்சியர் வில் பவருக்கு லாட் ஆஃப் நாலேஜ். அதுக்குதான் பாத்தீங்கன்னாக்கா நம்ம தியானம் மட்டுமே இல்லாம சுவாத்தியாயம், சஜ்ஜன சாங்கத்தியம். சுவாத்தியாயம் சஜ்ஜன சாங்கத்தியம் பண்றப்ப என்ன ஆகும், நான் சொல்றேன், நிறைய பேர் சார் நான் என்னால புக்ஸ் படிக்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, கண்டிப்பா படிக்கணுமா அப்படின்ட்டு. என்னோட அனுபவத்துல சொல்றேன், மெடிடேஷன் டெய்லி நான் கண்ணை மூடி மூச்சை கவனிக்கணும், 1 மணி நேரம் 2 மணி நேரம் கண்ணை மூடி மூச்சை கவனிச்சுட்டே இருக்கணும். ஒரு சில நேரத்துல போர் ஆயிடும், கண்ணை மூடி மூச்சை கவனிக்கிறது போரா இருக்கு அப்படின்ட்டு. பட் உங்களை மோட்டிவேட் பண்றது, அதாவது நான் மெடிடேஷன் பண்ற காலகட்டத்துல இன்டென்ஸா ஒரு 2.5 வருஷம் நான் மெடிடேஷன் பண்ற காலகட்டத்துல அந்த 2.5 இயர்ஸ் இன்டென்ஸா ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் 8 மணி நேரம் மெடிடேஷன் பண்ண வச்ச அந்த சின்சியர் வில் எங்கிருந்து கிடைச்சதுன்னாக்கா புக்ஸ் படிக்கிறது. அப்ப நான் நிறைய புக்ஸ் படிப்பேன். ஓகே, சோ அந்த புக்கு படிக்க இவ்வளவு விஷயம் இருக்கா, இவ்வளவு நிறைய ஆட்டோபயோகிராபிஸ் படிப்பேன், நிறைய கிரேட் என்லைட்டன் மாஸ்டர்ஸ் டீச்சிங்ஸ் எல்லாம் படிப்பேன். அவங்க அவ்வளவு என்லைட்டன் இருக்காங்க, என்னாலயும் முடியும் என்ற ஒரு இன்ஸ்பிரேஷன் அந்த புக்ஸ் படிக்கிறதுனால இருந்துச்சு. சோ இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நீங்க நிறைய புக்ஸ் படிச்சாக்கா நீ நிறைய தியானம் பண்றதுக்கான ஒரு சப்போர்ட் சிஸ்டமா இருக்கும், ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நிறைய தியானம் பண்ண நீங்க நிறைய புக்ஸ் படிக்கிறதுக்கான எனர்ஜி கிடைக்கும். நீங்க மெடிடேஷன் பண்ணலன்னா உங்களால நிறைய புக்ஸ் படிக்க முடியாது. ஸோ இட் இஸ் போத் சப்போர்ட்டிங் ஈச் அதர். நிறைய புக்ஸ் படிச்சா அது நிறைய தியானம் பண்றதுக்கு மோட்டிவேட் பண்ணும், நிறைய தியானம் பண்ணா நிறைய புக்ஸ் படிக்கிறதுக்கான எனர்ஜி கிடைக்கும். ஸோ சுவாத்தியாயம், புக்ஸ் படிக்கிறது, சஜ்ஜன சாங்கத்தியம் உங்களோட இந்த சின்சியாரிட்டிக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லா. நிறைய மெடிடேஷன் பண்ண நீங்க நிறைய உங்களுக்கு இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு உங்களுக்கு எனர்ஜி வேணும்ல, ஏன் எதுக்கு எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனர்ஜி வேணும்ல, அந்த ஆர்வத்துக்கு ஒரு எனர்ஜி வேணும்ல, அந்த எனர்ஜி தியானத்து மூலியமா. ஸோ இன்வெஸ்டிகேட் பண்ண நீங்க நிறைய தியானம் பண்ணுவீங்க. தியானம் பண்ண உங்க மைண்ட் ரெக்டிஃபை ஆகும். யுவர் மைண்ட் வில் பி ரெக்டிஃபைட். when your mind is rectified, then you will read more books, you will do more investigation. இது never ending journey. ஒரு 20 இயர்ஸ் பண்ணிட்டா போருமா, 30 இயர்ஸ் பண்ணிட்டா போருமா, 40 இயர்ஸ் பண்ணிட்டா போருமா, ஒரு ஜென்மம் பண்ணா போருமா, 10 ஜென்மம் பண்ணா போருமா? நெவர் எண்டிங், இன்ஃபைனைட். ஸோ பத்ரிஜியை நீங்க யாருன்னா பார்த்துருந்தீங்கன்னாக்கா இஸ் எ கிரேட் என்லைட்டன் மாஸ்டர். பட் அவர் எப்ப பார்த்தாலும் ஒரு சின்ன பையன் ஸ்கூல் படிக்கிற புக் படிக்கிறவங்க எப்ப பார் புக் படிச்சுட்டு இருப்பாரு, படிச்ச புக்கே மறுபடியும் படிச்சுட்டு இருப்பாரு. புக் படிச்சுட்டு இருக்காரு எப்பவுமே. அவர் புக்கு படிக்கிறதோடு தான் he is always motivated to be a master. ஒரு டீச்சரா இருக்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது, ஒரு குருவா இருக்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. பட் அவர் நிறைய புக்ஸ் படிச்சுட்டே இருப்பார் 24. எப்ப டைம் கிடையாது புக் படிக்கிறாரு, எப்போ டைம் கிடையாது சஜ்ஜன சாங்கத்தியம் சொல்லு, உன் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லு, சஜ்ஜன சாங்கத்தியம். ஸோ சுவாத்தியாயம் அண்ட் சஜ்ஜன சாங்கத்தியம் ஹெல்ப்ஸ் யூ டு பி அ மாஸ்டர் ஆல் த டைம். இட்ஸ் a never ending journey. நீங்க கிரேட்டஸ்ட் ஆஃப் த கிரேட்டஸ்ட் என்லைட்டட் மாஸ்டரா இருந்தா கூட நீங்க கத்துக்க வேண்டியது ஏதோ ஒன்று இருந்துட்டே இருக்கும். ஸோ லேர்னிங் நெவர் ஸ்டாப்ஸ்.